ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 99 காஃபி மேஜிக் அப்படிங்கிற ஒரு மில்லட் ரெஸ்டாரண்ட் பற்றி. இது வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர வழியில் 99 கிலோமீட்டரில் இருக்கிறனால இதோட பேர் 99 கிலோமீட்டர் காஃபி மேஜிக் ஷாப்புன்னு வச்சுருக்காங்க. இதை வந்து யார் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா யார் இதை துவக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க, யாரோட ஷாப் அப்படின்னு. இந்த காஃபி ஷாப் இங்கே காஃபி மேஜிக் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் ரெஸ்டாரண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2-3 சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் காட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஊறுகாய், வல்லார ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், புதினா, லெமன், இந்த மாதிரி ஊறுகாய் எல்லாம் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொடி வகைகளும் வச்சுருக்காங்க. இட்லி பொடி, பனங்கற்கண்டு பொடி, பூண்டு பொடி, கறி லீவ்ஸ் பொடி, வல்லார முடக்கத்தான் பொடி, இந்த மாதிரி நிறையா பொடி வகைகளும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துட்ருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஹனி, ஜிஞ்சர் ஹனி, கொம்பு தேன், முருங்கை தேன், அந்த மாதிரி நாட்டு வகை தேன் வகைகளும் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாறு வகைகள், நாவல் பழம் சாறு, அத்திப்பழச்சாறு, முருங்கை சாறு, ஆவாரம்பூ. இது பார்த்திங்கன்னா தூள் வகைகள், சந்தனத்தூள், அரப்பு, ரத்த சந்தனம் இருக்குது பாருங்கள், இந்த சிவப்பாக இருக்கிறது ரத்த சந்தனம் தூள், கஸ்தூரி மஞ்சள், நலங்கு மாவு, குழந்தை குளியல் பொடி, இந்த மாதிரி நிறையா பொடி வகைகளும் அங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சோப்ஸு, ஹேண்ட்மேட் சோப்ஸும் விதவிதமான ஃப்ளேவர்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மருதாணி, சீயக்காய் பொடி, இதெல்லாமும் இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ பாரம்பரிய அரிசி, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இது எல்லாமே பாரம்பரிய அரிசி வகைகள். கருப்பு கவுனி, தூய மல்லி, மாப்பிளச்சம்பா, அந்த மாதிரி நிறையா வகைகளான ஆர்கானிக் பாரம்பரிய அரிசி வகைகள் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் கூட நாங்கள் கருப்பு கவுனி அரிசி வாங்கியிருந்தேன். பாருங்கள், எத்தனையோ விதமான அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ் வகைகளும் இருந்துச்சுங்க. நல்ல ஆர்கானிக் ஸ்பைசஸ்ஸு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பிரியாணிக்கு போடுற அந்த ஸ்பைஸ் வகைகள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் நல்லா அழகாக கண்ணாடி பாட்டிலில் பார்வையாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்தாவே ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த ஷாப்பில் இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வச்சுருந்தாங்க. அதுக்கு கடைக்கு வெளியில் வந்து ஸ்வீட்ஸ் வகைகள், லட்டு வகைகள், இதெல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே கருப்பட்டியில் தான் செய்கிறாங்க. வெல்லம் கருப்பட்டியில் செய்கிற வகைகள். இதில் என்னென்ன லட்டு இருக்குன்னா கருப்புளுந்து, எள்ளு, வெள்ளை எள்ளு லட்டு, திணை லட்டு, கருப்பட்டி, மைசூர்பா, கொள்ளு லட்டு, வரகு, தேங்காய் பருப்பி, இங்கே பாருங்க சோமாசு, இந்த மாதிரி நிறைய வகையான ஸ்வீட்ஸும் வச்சுருந்தாங்க. எல்லாமே இதில் ஸ்பெஷல் என்னென்னா கருப்பட்டிலையும் வெள்ளத்தில் தான் செய்கிறாங்க, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. இதுலேயும் வந்து கொஞ்சம் சில லட்டெல்லாம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். குலோப் ஜாமுன் கூட வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து கருப்பட்டியில் செஞ்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து வெட்டி வேர், நன்னாரி, ஓமம், சீரக தண்ணி, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க, நம்ம குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடக்கத்தான் சூப்பு, இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மில்லட் ரெஸ்டாரண்ட்டு மட்டும் இல்லாமல் சாதா இட்லி தோசையும் உங்களுக்கு கிடைக்கும். மில்லட்ஸில் வந்து பொங்கல், இந்த மாதிரியும் உங்களுக்கு மில்லட்ஸ் பொங்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ பாருங்கள், ஆர்கானிக் டீஸு, அதாவது செம்பருத்தி டீ, அதுக்கப்புறம் வந்து இந்த சங்குப்பூ டீ, லெமன் டீ, அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவுடர்ஸும் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு, நம்ம வேணும்னா வாங்கிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக போலி இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஆப்பம் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள், சுட சுட செஞ்சிட்ருந்தாங்க. இது வந்து கருப்பட்டி பணியாரம் செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அங்கேருந்த ஒரு காம்போ டிஃபன், பொங்கல், வடை, பூரி. இது தாங்க வந்து மில்லட் காம்போ. இதில் வந்து சிவப்பரிசி இட்லி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க, என்னென்ன அவங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்களா, அதே ஷாப்பில் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சு. அங்கே அதே காம்ப்ளெக்ஸில் அங்கே இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள்லாம் நிறையா இருந்தது. குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள்,
நம்ம வந்து டெக்காருக்கு வைக்கிற கைவினை பொருட்கள் இதெல்லாமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கேயே ஒரு 1 ஹவர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 1.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாணயங்கள், விதவிதமான நாணயங்கள் இது எல்லாமே வச்சுருக்காங்க, அந்த காலத்து நாணயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் 5 ரூபா காயின். நம்ம சின்னதில் இருக்கும்போது பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கை மாலைகள் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நெக்லஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த ஷாப் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஜுவல் பாக்ஸு, பர்சஸ்ஸு இது எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஃபுல்லாமே டெக்கர் பீஸ் தாங்க, கைவினை பொருட்கள். நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நான் உள்ளே ஃபுல்லாக பெருசாக ஷூட் பண்ணல, அப்படியே நான் இங்கேருந்து ஒரே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த ஷாப்புக்கு இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அம்மி, ஆட்டாங்கல், மருந்தரைக்கிற அந்த கல் இது எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து சேலுக்கு தான், நம்ம வேணும்னா இதெல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், தூக்குபோசி, அந்த காலத்து தூக்குபோசி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க, ஒரு பார்வைக்காக வச்சுருக்காங்க. அருவாமணி, அந்த காலத்து அருவாமணி. நீங்களும் சென்னையிலேருந்து 99 கிலோமீட்டரில் இந்த ஷாப் வழியாக போனீங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்டுட்டு இந்த பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு போங்க.